அதானி குழும முறைகேடு புகாரை விசாரிக்க மத்திய அரசு பரிந்துரைத்த குழுவை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. நிபுணர் குழுவை உச்சநீதிமன்றமே பரிந்துரைக்கும் என அதிரடி உத்தரவு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். நாளை முதல் வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப் வழங்கும் பணி தொடங்கும் என அறிவிப்பு. பாஜகவின் வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறப்போவதை யாராலும் தடுக்க முடியாது. அதானியின் அசுர வளர்ச்சிக்கு மோடி அரசுதான் காரணம் என காங்கிரஸ் மூத்த தலைவர் உத்தம்குமார் குற்றச்சாட்டு. காவிரியில் மேகதாது அணை கட்டுவது உறுதி என கர்நாடக பட்ஜெட்டில் அறிவிப்பு. உச்சநீதிமன்றத்தை நாடிய தமிழ்நாடு அரசுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை திட்டவட்டம். கர்நாடகா சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கல். சித்தராமையா உள்ளிட்ட காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் காதில் பூவுடன் கூட்டத்தொடரில் பங்கேற்பு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி கல்லூரிக்கு நாளை வருகை. 5 அடுக்கு பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்ட காவல்துறையினர். நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடம் கட்டாய லஞ்சம் வேட்டை. விசாரணை நடத்தி பின்னணியில் உள்ளவர்களை தண்டிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். மின் கம்பங்களில் உள்ள கேபிள் வயர்களை 15 நாட்களில் அகற்ற வேண்டும். சென்னையில் உள்ள அனைத்து மண்டல பொறியாளர்களுக்கும் மின்சார வாரியம் சுற்றறிக்கை. பீகாரில் குழந்தை பெற்ற சிறிது நேரத்திலேயே தேர்வு எழுத சென்ற மாணவி. 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய 22 வயதான பெண்ணுக்கு குவியும் பாராட்டுகள். விழுப்புரம் அன்புஜோதி ஆசிரமம் சீல் வைத்து மூடப்பட்டது. கோட்டாட்சியர் முன்னிலையில் ஆவணங்கள் பறிமுதல். புதுச்சேரி லட்சுமி யானையின் பிரேத பரிசோதனை அறிக்கையை வெளியிட வலியுறுத்தல். யானையை இறப்புக்கான காரணத்தை அறிவிக்க சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள். கியூட் தேர்வு எழுதுவதற்கு தமிழ்நாடு மாணவர்களுக்கு 10ஆம் வகுப்பு மதிப்பெண் உள்ளீடு செய்வதிலிருந்து விலக்கு. தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. இந்தியாவின் அருணாச்சல பிரதேச பகுதியில் சீனா ஆக்கிரமிப்பை கண்டித்து அமெரிக்கா செனட் சபையில் தீர்மானம். எல்லைப் பகுதியில் சீனாவின் அத்துமீறல்களை தடுக்க இந்தியாவுக்கு ஆதரவு. 85 வயது மூதாட்டியின் அசாத்திய துணிவு. சறுக்கு கம்பியில் அசால்ட்டாக பயணித்து அசத்தல். நியூசிலாந்தில் சூறாவளி காற்றுடன் வெளுத்து வாங்கிய கனமழை. நீரில் மூழ்கிய நூற்றுக்கணக்கான வீடுகள். உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7ஆக அதிகரிப்பு. இந்தோனேஷியாவின் மலுக்குவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 6.4 பதிவு. தமிழ்நாட்டில் 5 நாட்களுக்கு வறண்ட வானிலையே நீடிக்கும். மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகள் மார்ச் 31ஆம் தேதி தொடங்குகிறது. முதல் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் மோதல். கிருஷ்ணகிரியில் ராணுவ வீரர் கொலையை கண்டித்து தென்காசி, கன்னியாகுமரியில் ஆர்ப்பாட்டம். கொலையாளிகளை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தல்.